அண்மைச் செய்தி. சென்னையில் துப்பாக்கிகளுடன் போதைப்பொருள் சிக்கிய வழக்கு தொடர்பாக நிழல் உலக தாதா கஞ்சிபாணி இம்ரானுக்கு தொடர்பு இருப்பதாக தெரியவந்திருக்கிறது. இந்தியா, இலங்கை, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் நாடுகளால் போதைப்பொருள் வழக்குகளில் தேடப்படும் நிழல் உலக தாதா கஞ்சிபாணி இம்ரான். இந்த வழக்கு தொடர்பாக கஞ்சிபாணி இம்ரானுக்கு தொடர்பு இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சரவணன் இணைப்பில் இருக்கிறார். சரவணன், வணக்கம். மேலும் விவரங்கள் என்ன சொல்லலாம்? சென்னையில கடந்த வாரம் சென்னை அரும்பாக்கம் காவல் நிலைய போலீசார் ஒரு போதைப்பொருள் கடத்தல் கும்பலை கைது செய்தார்கள். 5 பேர் இதுல கைது செய்யப்பட்டார்கள். இந்த நபர்களிடமிருந்து 5 கள்ள துப்பாக்கிகள் பறிமுதல் செய்யப்பட்டது. நாட்டு துப்பாக்கி இவர்கள் பீகார் மாநிலத்திலிருந்து வாங்கி வந்ததாக தெரிய வந்தது. அது மட்டும் இல்லாமல் இவர்களிடம் கெட்டமைன், மெத்தம்பெட்டமைன் போன்ற போதைப் பொருள் கோடிக்கணக்கில் மதிப்புடைய இந்த போதைப் பொருளும் பறிமுதல் செய்யப்பட்டது. இவர்களுக்கு சர்வதேச தொடர்பு இருப்பது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்தது. சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் கும்பலுக்கு தொடர்பு இருக்கிறது என்றால் எந்த கும்பல், அவருடைய பின்னணியில் இருக்கக்கூடிய நபர்கள் யார் என தீவிரமாக விசாரிக்கப்பட்டது. வழக்கமாக போதைப் பொருளை கடத்தக்கூடிய கும்பல் ஏன் இது போன்ற நாட்டு துப்பாக்கிகளை பீகார் மாநிலத்தில் வாங்கி வந்து கடத்துகிறார்கள், எவ்வளவு நாட்களாக கடத்துகிறார்கள் என்று விசாரணையில் இறங்கிய போதுதான் இதில் நிழல் உலக தாதாவும் சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் மன்னனுமான கஞ்சிபாணி இம்ரானுக்கு தொடர்பு இருப்பது தெரிய வந்தது. உடனடியாக தமிழக காவல்துறையில் இருக்கக்கூடிய கியூ பிரிவு போலீசார் இது குறித்த தகவல் தெரிந்து கியூ பிரிவு போலீசாரும் தற்பொழுது விசாரணையில் இறங்கியிருக்கிறார்கள். இந்தியா, இலங்கை, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகளால் போதைப் பொருள் வழக்குகளில் தேடப்படக்கூடிய நிழல் உலக தாதாவாக கருதப்படும் கஞ்சிபாணி இம்ரான் இந்த வழக்கில் தொடர்பு இருப்பது தெரிய வந்திருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக கியூ பிரிவு போலீசார் தீவிர விசாரணையில இறங்கியிருக்கிறார்கள். கஞ்சிபாணி இம்ரானுடைய ஆதரவாளர்கள் தமிழகத்திலே இருக்கிறார்களா என்று தீவிர விசாரணை நடத்தப்படுகிறது. ஏனென்றால் 2019ஆம் ஆண்டு துபாயில் வைத்து கஞ்சிபாணி இம்ரான் இந்த இலங்கை போலீசாரால் கைது செய்யப்பட்டு 6 மாதங்கள் சிறையில் இருந்த பின்னர் வெளியில் வந்த கஞ்சிபாணி இம்ரான் அதற்கு பிறகு தமிழகம் வழியாகத்தான் கள்ளத்தோணியில் தப்பி வந்ததாகவும், அங்கிருந்து வெளிநாட்டிற்கு தப்பு சென்றிருக்கலாம் அல்லது தனது அடையாளங்களை மறைத்துக் கொண்டு இந்தியாவில் வேறு எங்கேயாவது ஒரு இடத்தில் பதுங்கி இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. அப்போதிலிருந்தே கியூ பிரிவு போலீசார் தீவிரமாக கஞ்சிபாணி இம்ரான் குறித்த விசாரணையில் இறங்கி இருக்கக்கூடிய நிலையில தற்பொழுது இந்த போதைப் பொருள் கடத்தல் கும்பல் மூலமாக இந்த விவரம் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இந்த கடத்தல் கும்பல் இந்த போதைப் பொருள் மற்றும் இந்த கள்ள துப்பாக்கிகள், நாட்டு துப்பாக்கிகளை இங்கிருந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்த கஞ்சிபாணி இம்ரான் மற்றும் அவருடைய ஆதரவாளர்களுக்கு, அந்த நெட்வொர்க்கிற்கு இதை அனுப்புவதற்கு திட்டமிட்டிருந்தது விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக தெரிய வருகிறது. எனவே இது குறித்து கியூ பிரிவு போலீசார் தீவிரமாக இறங்கியிருக்கிறார்கள். கஞ்சிபாணி இம்ரான் மீது ஏற்கனவே இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு புலனாய்வு அமைப்புகள் அந்த நபர் மீது வழக்கு இருப்பதனால தீவிரமாக தேடி வருகிறார்கள். தேசிய இந்த மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு, என்ஐஏ உட்பட அமைப்புகள் எல்லாம் தேடப்படக்கூடிய நபராக இந்த நபர் இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இலங்கையின் நிழல் உலக தாதாவாக அறியப்படக்கூடிய அங்கோட லொக்காவினுடைய சிஷியனாகவும் கஞ்சிபாணி இம்ரான் கருதப்படுகிறார். எனவே இந்த நபர்களுடைய தொடர்பு இருப்பதனால இந்த போதைப் பொருள் நெட்வொர்க்கினுடைய தொடர்பு இன்னும் பெரிதாக இருக்கலாம் என்று போலீசார் கருதுகிறார்கள். அதன் அடிப்படையில தீவிர விசாரணையும் அடுத்த கட்டமாக மேற்கொள்ள இருக்கிறார்கள். இந்த கைது செய்யப்பட்டு தற்பொழுது சிறையில் இருக்கக்கூடிய 5 நபர்களை மீண்டும் காவலில் எடுப்பதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். அவர்களை காவலில் எடுத்து விசாரித்தாதான் இதில் இருக்கக்கூடிய பின்னணி என்ன, இந்த கஞ்சிபாணி இம்ரான் குறித்த கூடுதல் விவரங்கள் ஏதாவது கிடைக்குமா, இந்தியாவில் தான் இந்த நபர் இருக்கிறாரா அல்லது வேறு எது வெளிநாட்டில் இருக்கிறாரா என்ற போன்ற விவரங்கள் எல்லாம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறார்கள். எனவே தமிழக கியூ பிரிவு போலீசார், அதே போன்று உளவுத்துறையினுடைய உள்நாட்டு பாதுகாப்பு பிரிவு என ஏற்கனவே பல்வேறு பிரிவுகள் காவல்துறையினுடைய பல்வேறு பிரிவுகள் இந்த விசாரணையில் இறங்கி இருக்கிறது. அரும்பாக்கம் போலீசாரும் தனிப்படை அமைத்து அடுத்தடுத்ததாக இந்த வழக்குல தீவிர விசாரணை இறங்கி இருக்கிறார்கள். நாட்டு துப்பாக்கிகள் இவர்கள் பீகாரில் இருந்து வாங்கி இந்த வெளிநாட்டுக்கு அனுப்புவதற்கு திட்டமிட்டிருந்தது தெரிய வந்ததன் காரணமாக ஏற்கனவே இது போன்ற எவ்வளவு துப்பாக்கிகள் அனுப்பப்பட்டிருக்கிறது, எவ்வளவு போதைப் பொருட்கள் அனுப்பப்பட்டிருக்கிறது, இவர்களுக்கு இங்கிருந்து சப்ளை செய்பவர்கள் யார் என பல கோணங்கள்ல இந்த வழக்கினுடைய விசாரணை விரிவடைய இருக்கிறது. கியூ பிரிவு போலீசாரும் இதில் களமிறங்கி இருப்பதனால இந்த வழக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் பார்க்கப்படுகிறது. 2020 இருந்து தொடர்ந்து கஞ்சிபாணி இம்ரானை தீவிரமாக கண்காணித்து வரக்கூடிய நிலையில தற்பொழுது இந்த போதைப் பொருள் வழக்குல அந்த நபருக்கு தொடர்பு இருப்பது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது.